Taste the Daily. மக்களை காக்கும் காவல்துறையினருக்காக கட்டப்பட்ட புத்தம் புதிய கட்டடத்தை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகள்தான் இவை. ராமநாதபுரத்தை அடுத்த சக்கரக்கோட்டை பகுதியில் 79 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 12வது பட்டாலியன் அணிக்காக 89.71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைமை அலுவலகம், ஆயுத வைப்பறை, காவாத்து மைதானம், காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட அனைத்து கட்டமைப்பு வசதிகளோடு கூடிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கட்டடங்கள் இன்னும் திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மழைக்காலங்களில் இந்த கட்டடங்களை சுற்றி தண்ணீர் தேங்குவதாலும் நிலத்தடி நீர் உப்பு நீராக இருப்பதாலும் கட்டடங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் அண்மையில் பெய்த தொடர்மழை காரணமாக கட்டடங்களை சுற்றி மழைநீர் குளம் போல தேங்கி கிடக்கிறது. மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே சேதமடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிதாக கட்டப்பட்ட இந்த கட்டடங்களை சுற்றி தேங்கியிருக்கும் மழை நீரை முழுவதும் அப்புறப்படுத்தி விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை எழுந்திருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் புபேஷ் சந்திரன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.